ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் ஆக்சுவலாக இன்னைக்கு மண்டே மார்க்கெட் இன்னைக்கு வந்து நிஃப்டிக்கான எக்ஸ்பைரி அமைஞ்சிருச்சு. ஸோ சின்ஸ் டுமாரோ வந்து ஒரு ஹாலிடேவாக அமையறதுனால ஸோ இன்னையோட மார்க்கெட் எக்ஸ்பைரி டேயில் நம்ம எப்படி அணுகிருக்கலாம், எப்படி நம்ம நம்மளுடைய மெத்தடாலஜி படி நம்ம எப்படி ஃபோக்கஸ்டாக பார்த்துருக்கலாம். இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேவாக இருந்தாலும் கூட ப்ரீமியம்ஸ்லாம் ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ எவ்வளோதான் அதிகமாக இருந்தாலும் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே, அட் த எண்ட் ஆஃப் எக்ஸ்பைரி கம்பல்சரி ஏடிஎம் டு ஓடிஎம் எல்லாமே வந்து ஜீரோ ஆகி தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து அல்காரதம். அந்த அல்காரதத்துல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஸோ அப்போ எவ்வளவுதான் வந்து உங்களுக்கான ப்ரீமியம் ஹையா இருந்தாலும் அதனுடைய கரைதல் வந்து நடந்தாகணும். அந்த கரைதல் எப்படி நடக்கும்? அது வந்து நமக்கு யாருக்குமே நம்மளால அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கம்ப்ளீட் சைட்வேஸ் சுத்தமா எந்த மூமெண்ட்டுமே இல்லாம கரையலாம், அல்லது மூமெண்ட் கொடுத்து கரையலாம். அது வந்து ஒரு வாலடைல் மூமெண்ட் கொடுத்தும் கரையலாம். இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சில இடத்துல நல்ல ஒரு வாலடைல் மூமெண்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அது கரைஞ்சுதான் இன்னைக்கு ஜீரோ ஆச்சு. ஸோ அது எப்படி நடந்ததுன்றது நமக்கு தேவையில்லை. பட் ஸ்டில் ஒரு சில மூமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதை சொல்லியிருந்தோம். பட் கேர்ஃபுல்லா நம்ம பண்ணணுன்றதை நான் குரூப்ல கூட கொடுத்துருந்தேன். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் எப்படி பார்த்துருக்கலாம்? ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெஃபரன்ஸ் கேண்டில் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கான டாப் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 700 அரௌண்ட் 700ல தான் அமைஞ்சிருந்தது. ஸோ டாப் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சின்ன லிட்டில் பிட் கன்ஃபியூஷன்ஸ் சில பேருக்கு இருந்திருக்கலாம். ஆக்சுவலா ஹை வந்து 725 அமைஞ்சது. ஸோ நான் வந்து 700 தான் சூஸ் பண்ணேன். ஸோ எப்படி 700 சூஸ் பண்ணணும், ஏன் 750 சூஸ் பண்ணக்கூடாது, இந்த கொஸ்டின் சிலருக்கு எழலாம். அது நீங்களே வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ரொம்ப எளிமையா. 700 கால் புட்டுக்கும் 750 கால் புட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் இப்போ வந்து 700 கால் புட்டை எடுத்துக்கிறேன். ஸோ 700 கால் புட்டை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 700 கால் புட்டில் டாப்ன்றதுனால நம்ம எப்பவுமே யாரை டாமினேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவோம், புட்டு தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவேன். ஸோ புட்டு வந்து காலுடைய ஹைக்கு மேலே இருக்கணும். ஸோ இன்னைக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க, காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 129, புட்டுடைய லோ வந்து 166. ஸோ அப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் ஒன்று இருக்குமா? 129 130 வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 36 37 பாயிண்ட் வந்து இந்த கேப் இருக்குது. சரி, நான் என்ன பண்றேன், 22 750 கால் புட்டை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் எழதான் செய்யும். அதெல்லாம் நீங்களே கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு தான் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் லேர்ன் பண்ண முடியும். பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் பல விஷயங்கள் நமக்குள்ள ஏற்படும். அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து 750 கால் புட்டை எடுத்திருக்கேன். இந்த 750 கால் புட்டு பாத்தீங்கன்னா நான் இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம புட்டை தான் டாமினேட்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்சஸை நீங்க பாருங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா காலுடைய ஹை வந்து 91, புட்டுடைய லோ 195, ஆல்மோஸ்ட் 104 பாயிண்ட் வந்து கேப்ல இருக்கு. ஸோ விச் இஸ் வெரி க்ளோசர். ஸோ 700 725 நமக்கு ஹை கிடைச்சிச்சு. அப்போ எய்தர் 700 ஆர் 750, இது ரெண்டுல தான் ஏதாவது சூஸ் பண்ணி ஆகணும். வேற நீங்க ரொம்ப 800 போக முடியாது, இல்ல 650க்கும் போக முடியாது. அப்படிலாம் நீங்க போக கூடாது. ரெலவெண்டா இருக்கிறது 700 ஆர் 750 சின்ஸ் இட் இஸ் 725 ஹை வந்ததுனால. ஸோ ரெண்டுல எதை எடுத்துக்கலான்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ சிலர் வந்து 750 சூஸ் பண்ணதா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிருந்தாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு கம்பாரிசன் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா 700 தான் ப்ராப்பரான ஸ்ட்ரைக் அப்படின்னு நீங்க சரியான புரிதல் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்க 700 கால் புட்டை எடுத்த பிறகு ஓகே, இனிமேட்டு நீங்க 700 கால் புட் தேவையில்லை. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டல்ல புட்டு வந்து என்னதான் ட்ரெண்ட் பாயிண்டா நமக்கு டெக்னிக்கலி ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆயிருந்தா கூட மார்க்கெட் வந்து கீழே தான் ஃபால் வந்துச்சு. ஸோ இதுக்கான ரீசன் நீங்க வந்து எப்படி நோட்டீஸ் பண்ணலாம்னா, மேபி நீங்க பாட்டம் ஸ்ட்ரைக்கை நோட்டீஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெஃபரன்ஸ் கேண்டல்ல பாட்டம்ல என்ன ஸ்ட்ரைக் அமைஞ்சிருது. ஸோ அந்த ஸ்ட்ரைக்ல நம்ம கால் டாமினேட்டிங்கா இருக்குதா அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோ பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 450 ஸ்ட்ரைக்ல அமைஞ்சது. ஸோ ஒரு 450 ஸ்ட்ரைக்கை நீங்க அப்சர்வ் பண்ணும்போது அங்க என்ன தகவல் தெரியுதுன்னு பார்ப்போம். 22 450 கால், 22 450 கால் போட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் லைவ் மார்க்கெட்டை நீங்க அப்சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா பாட்டம்ல இருந்து நம்ம பார்க்கும்போது கால் தான் வந்து டாமினேட்டிங்கா இருக்கணும். ஸோ கால் வந்து புட்டுடைய ஹைக்கு மேல இருக்கணும்ன்றது ஒரு கிரைட்டீரியா. ஸோ அப்போ கால் சைட்ல ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆகும். இங்க பாருங்க, கால் சைட்ல ஃபர்ஸ்ட் இவனும் ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆயிட்டான். புட் சைட்லயும் டெக்னிக்கலி ட்ரெண்ட் பாயிண்ட் தான், பட் ஸ்டில் இங்க வந்து நெகட்டிவ் கேண்ட்ல தான் இருக்குது. பட் ஸ்டில் இது மாதிரி இருக்குது. இதுக்கு மாதிரி இருந்த பிறகு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எந்த
டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அப்சைட்ல போற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அப்சைட்ல போற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் ஓவரால் அப்சைட்ல போகணும்னா கண்டிப்பா டாப்பை வந்து டிஃபீட் பண்ணியே ஆகணும். அப்போ டாப் ஸ்ட்ரைக்கா இருக்கக்கூடிய 700 புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா 276. அந்த 276 நான் இங்க மார்க் பண்றேன். 276ன்றது என்னதுன்னா 700 புட்டுடைய ஹை. ஸோ 276. ஓகே. ஸோ அதே போல இந்த ட்ரெண்ட் பாயிண்ட்ல 128 கூட நீங்க இங்கே பிளேஸ் பண்ணலாம், எந்த தவறும் இல்லை. ஏன்னா இப்ப கரண்டா மூவிங் வந்து அப் சைட்ல போயிட்டு இருக்கு. அப்ப காலுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை நீங்க இங்கே போடலாம். ஓகே. ஸோ காலுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ, ஸோ ஒரு டிஃபரன்ஸுக்காக நான் டார்க்கான கிரீன்ல போடுறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 128ன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 128ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 128 நீங்க இங்கே மார்க் பண்ணலாம். எக்ஸாக்டா பாருங்க, காலுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோல புட்டு 700 புட்டு வந்து சப்போர்ட் எடுக்குது. 450 கால் ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து பாட்டம் ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து கரெக்டா 700 புட்டுடைய ஹையில ரிஜெக்ஷன் ஆகுது. இதுதான் ஒரு ப்ராப்பரான செட்டப்பா நம்மளுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருந்து புட் சைட்ல. இந்த புட் சைடோடைய ப்ராப்பர் செட்டப் கரெக்டா இங்கதான் அமைஞ்சிருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் பாட்டம்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பாயிண்ட் கொள்கை. பட் சின்ஸ் ரெண்டு பக்கமே ட்ரெண்ட் பாயிண்ட் இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இந்த இந்த இடத்துல எடுக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கதான் வாய்ப்பு இருக்கும். ஓகே. ஒன்ஸ் ஒரு எண்டுக்கு வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் தாராளமாக நம்ம இந்த புட் என்ட்ரிக்கு நம்ம போயிருக்கலாம். ஸோ நல்ல ஒரு மூவ்மெண்ட் புட் என்ட்ரிக்கு போச்சு. ஓகே. ஸோ ஒன்ஸ் புட் என்ட்ரி மேல போக ஆரம்பிக்கும் போது இந்த பாட்டம் ஸ்ட்ரைக்கான 450 கால் தன்னுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் இழந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் இழந்துருச்சுனாலே இந்த 128ன்றது ட்ரெண்ட் பாயிண்ட் லோ போயிடுச்சு. இங்கேயும் நமக்கு தேவையில்லை. இங்க 128 இங்க தேவையில்லை. ஆனா கரண்டா புட் சைட்ல ரேலி ஸ்டார்ட் ஆச்சுல, அப்போ புட்டுடைய லோ தான் இங்க தேவை. இந்த லோ தான் தேவை. ஸோ லோ அப்டேட் ஆச்சு. இப்போ புட்டுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ மட்டும் தான் நமக்கு கையில இருக்குது. இது பாத்தீங்கன்னா ஆப்வியஸா டவுன் சைடு ஓவரால் டவுன் சைடு போகணும்னா 450 காலுடைய ஹையை தாண்டினா தான் ஓவரால் டவுன் சைடு போக முடியும். ஸோ 450 காலுடைய ஹை பாத்தீங்கன்னா 301 அப்படின்னு இன்னைக்கு இருந்துச்சு. ஸோ 301ன்னு சொல்லி நான் இங்க மார்க் பண்றேன். இப்ப புட் சைடுக்கான ஆப்போனன்டோடையது. ஓகே. ஆப்போனன்ட் ஹை 301க்கு போக முடியாம இருந்துச்சு. இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த விஷயம். 450 காலுடைய ஹையை ரீச் பண்ணவே இல்லை. புட் சைடு இன்னைக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா டவுன் சைடு தான். ஆல்மோஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல டவுன் சைடு தெளிவா தெரியும். ஆனா பிரீமியம்ல மூமெண்டமே இல்லை, எந்த மூமெண்ட்டுமே இல்லை. நீங்க அதை ஃபர்தரா பாத்தீங்கன்னா இப்ப 450 காலுடைய ஹையை ரீச் பண்ணலையா, நான் என்ன பண்றேன் 450 கால் புட்ல இப்போ இதனோட ட்ரெண்ட் பாயிண்ட் லோ என்ன 122. ஸோ நான் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவே இங்க மார்க் பண்றேன் 122. 122. இந்த 122க்கு கீழே காலும் போயிடுச்சு, புட்டும் பாருங்க. கால் எவ்வளவு ஃபால் நடக்குது, ஆனா புட்டு பாருங்க பிளாட்டா இருக்குது. எந்த இது நாட் ஓன்லி 450, நான் 400 காட்டுறேன். 400 கால் 400 புட்டு அப்படியே ஏன்னா கீழே போக போக நம்ம அடுத்த டாப் ஒன்று எடுப்போம்ல. இங்க பாருங்க அதே ட்ரெண்ட் பாயிண்ட் லோ 122க்கு கீழே. ஸோ 400ல மட்டும் ஒரு சின்ன மொமெண்டம் கொடுத்துச்சு. இதை நான் குரூப்லயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது எப்படின்னா நம்ம செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது கட்டாயமாக கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய சினாரியோ இங்க ஏற்பட்டுச்சு. அதனாலதான் கால் சைட்ல ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துச்சுன்னு நான் கேட்டேன். கரெக்ட் சொல்லியிருந்தேன். கரெக்டா பாருங்க புட்டுடைய ஹையா அந்த கரெக்டா சப்போர்ட் எடுக்குது, ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு மேல போகுது. ஸோ இது ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங். பட் ஒன்ஸ் அகைன் ப்ராஃபிட் புக்கிங்கே நடந்தா கூட இதனுடைய ரேலி வந்து எக்ஸாக்டா நான் வேணா இந்த இடத்துல 22,600 கால் புட்டு தான் தேவை. 600 புட்டு 600 புட்டுடைய ஹையை நான் நோட் பண்ணிக்காரு. ஓகே. 600 புட்டு 600 புட்டுடைய ஹை அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 600 புட்டுடைய ஹை இந்த ரேலி, அதாவது இந்த இடத்துல வந்து அப்சைட் ரேலி நடக்குது. இந்த இடத்துல ரேஞ்சில் இருக்கும்போது மேக்ஸிமம் ஹை பாத்தீங்கன்னா 207. அந்த 207 நான் இங்க மார்க் பண்றேன். எப்படி நடந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. எக்ஸாக்டா அந்த 207ல இருந்தா ரிஜெக்ஷன் ஆச்சு. ஸோ 600 எபோவ் மார்க்கெட் போகாதுன்ற தகவல் இங்கேயே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்காம மார்க்கெட் டவுன் சைட்லேயே தான் போச்சு. அதனுடைய விளைவு தான் புட்டு பாருங்க எந்த அளவுக்கு மூமெண்டம் அடிச்சிருப்பாங்க. நம்மளோட இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் புட்டே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் புட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஆப்போனன்ட் ஈவன் 600 காலுடைய ஹை அதை நான் மார்க் பண்றேன் காட்டுறேன். இது எப்படி சைமல்டேனியஸா நடந்ததை நான் காட்டுறேன் பாருங்க. 600 காலுடைய ஹை
இந்த புட்டுக்கு நான் மார்க் பண்றேன். புட்டுக்கு ஆப்போனன்ட் கால். ஸோ காலுடைய ஹையை நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். 700 புட்டை நான் ஓப்பன் பண்றேன். எக்ஸாக்டா பாருங்க, 600 ஈவன் 650. நான் நோட்டீஸ் பண்ணது இன்னைக்கு 650 காலுடைய ஹையை இங்க சப்போர்ட்டா எடுத்துக்கிச்சு. ஆனா மார்க்கெட் 600 வரைக்கும் தான் டிராவல் ஆச்சு இந்த ரேலி அப்போ. அதையும் நான் காட்டுறேன். எக்ஸாக்டா பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க 600க்கு மேல போகாதுன்றது தெரியுது. இங்க 650 காலுடைய ஹைல சப்போர்ட் எடுக்குது, அதுக்கு கீழே போக மாட்டேங்குது. ஸோ மார்க்கெட் கட்டாயமாக 600ல இருந்து 650 இந்த ரேஞ்சுக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்குன்ற தகவலை தான் இந்த இடத்துல கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பியே பார்க்கல, டைரக்டா எல்லா லெவலையும் அடிச்சுட்டு போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ எக்ஸாக்டா இதுதான் இன்னைக்கு நடந்த சம்பவம். ஆனா இந்த நடந்த சம்பவத்தை நம்ம நம்மளுடைய ட்ரேட் பிளான் கான்செப்ட் வழியா ரொம்ப எப்படி சொல்றது, கால் சைடா புட் சைடா எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமையே ரொம்ப எளிமையா புரிஞ்சிருக்க முடியும். நான் ஃபியூச்சர் சார்ட்டை காட்டுறேன் பாருங்க. எந்த அளவுக்கு அக்யூரசின்றது வந்து இங்க என்னால அட்வர்டைஸ் பண்ண முடியாது. நாம வந்து ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றோம்னா அந்த கான்செப்ட் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கிறத பொறுத்து தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ உங்களுக்கும் அந்த நம்பிக்கை ஏற்படும் பட்சத்துல நீங்க தாராளமாக இதை லேர்ன் பண்ணலாம். யூடியூப்ல இருக்க கண்டென்ட்டே போதும் நீங்க நினைச்சாலும் ஓகே, இல்ல நம்ம இதை அட்வான்ஸா கத்துக்கணும்னு நினைச்சாலும் ஓகே. ஸோ இது வந்து நம்மளுடைய ட்ரேட் பிளான் ஸ்டூடெண்ட்க்கு நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய மெத்தடாலஜி படி கரெக்டா இன்னைக்கு நாம ஒன்லி புட் சைடு மட்டும் தான் ஃபோக்கஸ்ல இருந்திருப்போம். டபுள் என்ட்ரி இன்னைக்கு ரொம்ப 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 அருமையான என்ட்ரி இதெல்லாம். இன்ஃபேக்ட் நம்மளுடைய குரூப்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஸோ அவருடைய அவரோட எக்ஸைட்மெண்ட்டை என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நேற்று தான் நான் இது வரைக்கும் எந்த ஒரு ட்ரேட் பிளான் ஸ்டூடெண்டோட ஐடென்டிட்டியும் நம்ம குரூப்ல நான் சொன்னது கிடையாது. ஃபார் சம் அவங்களுடைய பர்சனல் இதுக்காக நான் சொல்றது. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸைட்மெண்ட்ல அவரே வந்து சொன்னாரு. நேற்று தான் கிளாஸ் முடிச்சாரு. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி. அவருக்கு ஆக்சுவலா நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது. பட் ஸ்டில் இந்த மெத்தடாலஜில இன்னும் கத்துக்கணும்னு சொல்லி கத்துக்கிட்டாரு. அதன் பேஸ் பண்ணி இன்னைக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமே வித்தவுட் எனி ஃபியர் ஒரு என்ட்ரியை எடுத்து எந்த அளவு ஹோல்டு பண்ணி சி எத்தனை பாயிண்ட்ஸ் பிடிச்சேன்னுலாம் சொல்லலை. ஆனா அவர் சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு அவரால் வந்து இன்னைக்கு மேக்சிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை பிடிச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய நாலேஜ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு தான் கொடுக்குறோம். ஸோ வில்லிங்னஸ், விருப்பம் உள்ளவங்களுக்கு, அதாவது இந்த ட்ரேடிங் செக்மெண்ட்ல நான் உண்மையிலேயே சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பேஷனேட் பீப்புளுக்காக தான் இது வந்து இருக்குது. ஸோ இங்க மணி ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நாலேஜுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். அந்த வேல்யூவை நான் டீசெண்டாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க வேணா இன்னைக்கு இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ்ல ஆகட்டும், யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல அல்லது வெளியில ட்ரேடிங் அகாடமி எங்க வேணாலும் நீங்க வெரிஃபை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கம்பேரிட்டிவ்லி நம்ம சொல்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பட் நாலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்கே இதுல பெரிய அளவுல இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டா ஆப்ஷன் செக்மெண்ட் பியூர் 100% பியூரான ஆப்ஷன் செக்மெண்ட்டுக்கான கண்டென்ட் மட்டும் தான் இந்த யூடியூப் சேனல் கொடுக்குறேன். நான் எதுலையும் டீவியேட் ஆகி கூட போட, என் சேனல் டெவலப் ஆகணும்னு கூட நான் வேற எந்த கண்டென்ட்டும் நான் இதுல டெலிவர் பண்ணல. ஒன்லி 100% ஆப்ஷன் செக்மெண்ட், ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸை மட்டுமே தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. எந்த ஒரு நல்ல ஒரு விஷயமும் காலம் நமக்கு கொடுக்கும் போதே பயன்படுத்திக்கிறது நல்லது. ஸோ எனக்கு பெருமைக்கு சொல்ல இந்த கண்டென்ட் மேல வச்சிருக்க நம்பிக்கை அடிப்படையில் சொல்றேன். ஏன்னா ஒரு நாள் நீங்க விருப்பப்பட்டாலும் மேபி இந்த மாதிரியான கண்டென்ட்டை லேர்ன் பண்ண முடியாத சூழல் ஏற்படலாம். நம்ம யாரும் வந்து ரொம்ப லாங் ரன் கேரி பண்ண முடியாது. ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கும். இதுதான் நான் ட்ரேடிங்ல கத்துக்கிட்டது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா கத்துக்குங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா ஒரு நாள் ஸ்ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ நாளைக்கான வீடியோல விச் மீன்ஸ் நாளைக்கு லீவ். ஸோ வெட்னஸ்டேக்கான போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி.